ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, சர்ச்சை நாயகி வனிதாவ பத்தி தான் பேச போறோம். வாங்க டைரக்ட்டா ஷோக்குள்ள போலாம். வனிதா அப்படின்னாலே சர்ச்சை, சர்ச்சைனாலே வனிதா, சர்ச்சை நாயகி வனிதா. ஸோ இத வந்து நம்ம எப்படியுமே பிரிக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலுமே ஒரே மீனிங் தான் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்சன் தான் வந்துட்டு வனிதா அப்படின்னு சொல்லலாம். வனிதாவ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. எல்லாருமே வந்து ஆக்டிங் ஃபீல்டுல தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து படங்கள்ல நடிச்சிருக்காங்க. வனிதாவுமே படங்கள்ல நடிச்சிருக்காங்க. விஜய் கூட நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி நெறைய படங்கள் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் குறைந்த வனிதா ஆகாஷ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆனாங்க. ஆனா செட்டில் ஆனா மாதிரி ஆயிட்டு டக்குன்னு திரும்பவும் 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வனிதா தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. வனிதாவோட குழந்தையும் அவங்களோட ஹஸ்பண்டும் தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா வனிதா என்ன பண்ணாங்கன்னா லைஃப்ல இப்படியே தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அடுத்து 2வது ஆனந்த் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள்லயே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ரொம்பவே வந்து விரக்தியில இருந்த வனிதா பட வாய்ப்புகளும் இல்லாம வேலையும் இல்லாம குடும்பத்திலேயே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஃபேமிலிய விட்டு அவங்க வந்து மொத்தமா தனியா ஒதுங்கி இருந்தாங்க. அவங்க 2 பொண்ணுங்களோட வனிதா வந்து தனியா இருந்தாங்க. நெறைய ஷோஸ்ல வனிதாவே சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து நெறைய மணிக்காக கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுருக்கோம். புதுசா ட்ரெஸ் எல்லாம் பெருசா நாங்க வாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்கோம் ஒரு சில நேரங்கள்ல. அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வனிதாக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா பிக் பாஸ் வந்து சான்ஸ் குடுத்தாங்க. பிக் பாஸ்ல போயிட்டு வனிதா என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து வனிதா ஃபுல்ஃபில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதை விட டபுள் மடங்காவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வனிதாவை பார்க்காத சேனலே இருக்க முடியாது, பார்க்காத இன்டர்வியூஸ் இருக்க முடியாது. வனிதா தான் அந்த பிக் பாஸ் சீசன்லயே வந்துட்டு ஹைலைட்டா தெரிஞ்சாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா அந்த ஷோ அந்த பிக் பாஸ் வந்து அந்த சீசன் ரொம்பவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வனிதா பண்ணாங்க. அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோல வந்துட்டு டைட்டில் வின்னரா வந்தாங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த வனிதா மறுபடியும் பல கான்ட்ரவர்சிக்கு ஆளானாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்கள ஒரு நல்ல தாயா, ஒரு நல்ல பேர் கூட அவங்களுக்கு நடுவுல வந்துச்சு. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பொண்ணுங்க போயிருக்கும்போது அவங்க சாப்பாடு ஊட்டுன விதம் வந்து நெறைய பேர் வந்து பிக் பாஸ் வனிதாவ எப்பவுமே நாங்க சண்டையா தான் பார்த்திருக்கோம். சண்டைக்காரி வனிதாவா தான் பார்த்திருக்கோம். ஆனா இப்போ வந்து ஒரு தாய் அன்பு உள்ளம் கொண்ட ஒரு வனிதாவா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் பேசியிருந்தாங்க. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த கொஞ்ச நாள்லயே வனிதா, ஜான் பீட்டர் பால் அப்படிங்கிறவர 3வதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் அவங்களோட பொண்ணுங்களோட சம்மதத்தோட, அவங்க பொண்ணுங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு மாப்பிள்ளை கிட்ட விடுற அளவுக்கான ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணமுமே பயங்கரமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ சர்ச்சை நாயகி மட்டும் கிடையாது. அவங்க பண்ற செயல்களுமே எல்லாமே சர்ச்சையில தான் போய் முடியும். அந்த அளவுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லங்க. சரி ஓகே எப்படியோ லைஃப்ல இவங்க செட்டில் ஆனா ஓகே கல்யாணம் பண்ணி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்துல 3வது திருமணம் பண்ண ஜான் பீட்டர் பாலையும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் மறுபடியும் வந்துச்சு. அவர் ஏமாத்திட்டதா வந்துட்டு இவங்களே புகார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணுங்களோட அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாத்தையும் தாண்டி வனிதாக்கு ஒரு கம்பேக் குடுக்கணும். அதாவது ஆல்ரெடி வனிதா இருந்த சீசன்ல அவங்க பொண்ணுங்க உள்ள போனாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா, வனிதாவோட பொண்ணு ஜோவிகா அவங்களுக்குமே பிக் பாஸ் வந்து ஒரு சான்ஸ் குடுத்தது. வனிதா வந்து அந்த பிக் பாஸ்ல எப்படி ப்ளே பண்ணாங்கன்றத எல்லாருமே பாத்தாங்க. அடுத்து அவங்க பொண்ணு வந்து இங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னுமே எல்லாருமே ரொம்ப ஆவலோட பாத்துட்டு இருந்தாங்க. சோ வனிதா மாதிரி அவங்க அந்த பிக் பாஸ ஃபுல்ஃபில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல பாதியில எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட ஒரு பிரச்சனை, அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா அந்த வீட்டுக்குள்ள வெடிச்சு, அது வந்து பயங்கர ஒரு கான்ட்ரோவர்சியா பயங்கர ட்ரெண்டிங்காலாம் போச்சு. சோ அவங்களுக்கு வந்துட்டு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தான் பொண்ணு எதுல போறாள்னு நினைக்கிறாளோ அவ போகட்டும், நான் அவள படி அப்படின்லாம் சொல்லி ஃபோர்ஸே பண்ணலன்னு சொல்லி வனிதாவுமே பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இனிமேல் தாங்க கதையே இருக்கு. என்ன அப்படின்னா ஜோவிகா இப்போ அவங்க அம்மா வனிதாவை வச்சே வந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்தோட பேரு. சோ அந்த படத்துக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சு டீசருமே இப்ப வெளியாகி ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. சரி வனிதா செய்யற செயல்கள் வனிதா தான் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியா போவாங்க. அவங்களோட படம் நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா
இத விட பல மடங்கு அவங்க படங்கள் வந்து சர்ச்சைக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல நெட்டிசன்கள் வந்து வனிதாவையும், அந்த படத்தோட டீசரையும் போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப ஆபாசமான ஒரு ட்ரெய்லரா இந்த படம் இருக்கு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்க வந்து ரியல் லைஃபா தான் வந்து பண்ணுவாங்க, பேசுவாங்க, நடந்துப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டீசர்லயே அத வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப ஆபாசமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயினா பாத்தீங்கன்னா, ராபர்ட் மாஸ்டர் அதுல நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராபர்ட் மாஸ்டரும் வனிதாவும் லவ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் கூட ரொம்ப கான்ட்ரவர்சியா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜான் பீட்டர் பால்க்கு அப்புறம் அவங்க திரும்பவும் 4வது திருமணம் பண்ணிக்க போறாங்க. அதனால மறுபடியும் ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நெறைய பரவிட்டே போச்சு. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, அது வந்து காதல் கிடையாது. படத்துக்காக தான் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. படத்துக்காக தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களே விளக்கம் குடுத்திருந்தாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும். படம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனிதாக்கு 40 வயசு, ராபர்ட் மாஸ்டருக்கு 44 வயசு. வனிதா எனக்கு குழந்தை வேணும், வேணும், வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஸோ ராபர்ட் மாஸ்டர் வந்து 40 வயசுக்கு மேல குழந்தை பெத்துக்கிட்டா, தாத்தா, பாட்டி மாரி இருப்போம். குழந்தை வேணாம், வேணான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறாரு. இந்த காட்சிகள தான் டீசரா வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ரொம்பவே வந்து ஆக்வர்டா போய்க்கிட்டு இருக்குன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா இத வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீசர கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வனிதாவ கலாய்க்கிறாங்க, ராபர்ட் மாஸ்டர கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா இப்படி ஒரு கசமுசா படத்த எடுத்து வச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா, ஜோவிகா அப்படின்றப்போ, அவங்களையும் சேர்த்து வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜோவிகா நெறைய போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதிலேயே வந்துட்டு வயசுக்கு மீறின கிளாமர் காட்டிட்டு இருக்காங்க, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய பேர் பேசுனாங்க. சோ அம்மாவை மிஞ்சிய பெண் அப்படின்ற மாதிரி பேர் கூட அவங்களுக்கு வந்து வந்துச்சு. ஆனா இப்போ இந்த படத்தோட டீசர பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட பேர் இன்னும் டபுள் மடங்கா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி படத்த வந்து ஒரு பொண்ணு அம்மா வச்சு இயக்குது அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி இங்க தான். சோ இந்த மாதிரி படத்த ஒரு பொண்ணு அம்மா வச்சு இயக்கியிருக்கு அப்படின்னா, நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அத பார்க்கிறோம். இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே ரொம்ப அதிகமான வரவேற்பு பெற்றிருக்கு. அதிகமான எதிர்பார்ப்ப பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்க போது படம்? டீசரே இப்படி இருக்கு. அப்ப உள்ள படத்த இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளோட வந்து எல்லாரும் இவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு இப்போ ராபர்ட் மாஸ்டரும், வனிதாவும் சேர்ந்து நடிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம். சோ சீக்கிரமாவே அந்த படம் வந்து வெளியாக போகுது. அதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ நாமளுமே அத பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்களும் அத வந்து பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன பத்தியும், ஜோவிகா எடுத்த படத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பத்தின இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.